blast අරගෙන social වෙන්න Facebook WhatsApp YouTube unlimited යන්න අමතර data එනවා අපි අලුතින් ඔන්න ඔයාලා dialogue fun blast activate කරන්න හඳුන්වා දෙන dialogue fun blast අලුත්ම plan එක unlimited Facebook WhatsApp YouTube එක අමතර GB 3ක් මාසෙටම රුපියල් 547ක් පමණයි අදම activate කරගන්න වාසිතායකතම unlimited mobile plan ලබා දෙන ශ්‍රී ලංකාවේ අංක 1 ජාලය dialogue தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சகம் ஒன்றை வழிநடாத்துவதற்கான முதன்மை நிபந்தனை ஒருவரின் தகுதிகள் திறமைகள் மற்றும் அரசியல் புத்திசாலித்தனங்களை தவிர அவர்களின் பாலினம் இனம் அல்லது மதம் அல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஸ்வி சாலிக் இதனை தெரிவித்துள்ளார். புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சரவையில் முஸ்லிம் பிரதிநிதிகள் இல்லை என்ற விமர்சனத்துக்கு பதிலளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க சரியானவர்களே சரியான அமைச்சுக்களுக்கு நியமித்துள்ளார் என்பதில் தனக்கு முழு நம்பிக்கை இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மதத்தின் அடிப்படையில் மட்டும் அமைச்சரவை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தேவையற்ற பிளவுகளை தூண்டி நாடு முன்னேற வேண்டிய ஒற்றுமையை குளிப்பறிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்றும் ரிஸ்வி சாலிக் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த வார இறுதிக்குள் போலீஸ் உயர் அதிகாரிகள் பலர் இடமாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உதவி போலீஸ் அத்தியட்சர்கள் முதல் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்கள் வரையிலான பதவி நிலைகளை வகிக்கும் அதிகாரிகள் இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட உள்ளனர். இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட உள்ள அதிகாரிகள் தொடர்பிலான பட்டியல் பொது பாதுகாப்பு அமைச்சினால் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட அதிகாரிகள் 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் கடமையாற்றிய அதிகாரிகள் வினைத்திறனின்றி செயற்படும் அதிகாரிகள் ஆகியோர் இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட உள்ளனர். மேலும் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பதவியிலும் போலீஸ் விசேட அதிரடி படையினர் பொறுப்பதிகாரி பதவியிலும் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவின் வீட்டிற்கு முன்பாக போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு ரவி கருணாநாயக்கவின் பெயர் அறிவிக்கப்பட்டு தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் அக்கட்சியின் வஜிர அபயவர்த்தன நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடாத்தி தேசிய பட்டியல் நியமனம் வழமைக்கு முரணானது என தெரிவித்திருந்தார். இது கட்சியுடன் கலந்தாலோசிக்காமல் எடுக்கப்பட்ட முடிவு எனவும் எவ்வாறாயினும் நாடாளுமன்றத்தின் தேசிய பட்டியலில் ரவி கருணாநாயக்கவின் பெயர் உள்ளடக்கப்பட்டமை தொடர்பில் அந்த முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல தரப்பினர் நேற்று ஆட்சேபனைகளை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மாணவன் ஓட்டிச் சென்ற முச்சக்கர வண்டி பிரதான வீதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மாணவனும் அதில் பயணித்த 3 மாணவர்களும் படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்த மாணவர்கள் நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கிணிக்கத்தேனை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று மாலை 5 மணியளவில் கிணிக்கத்தேனை நாவலப்பிட்டி பிரதான வீதியில் கிணிக்கத்தேனை நூலகத்திற்கு அருகில் இடம்பெற்றுள்ளதோடு கிணிக்கத்தேனை கடவள தமிழ் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் தரம் 12 சேர்ந்த மாணவர்களை இவ்விபத்தில் காயமடைந்துள்ளதாக மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முச்சக்கர வண்டியை ஓட்டிச் சென்ற பாடசாலை மாணவனிடம் சாரதி அனுமதி பத்திரம் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் இதுவரை காவல்துறையினரிடம் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் பாடசாலை மாணவன் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமையே விபத்துக்கான காரணம் எனவும் இவ்விபத்து தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் கிணிக்கத்தேனை காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை மாவட்டத்தின் விருப்பு வாக்குகளை மீண்டும் எண்ணும் தீர்மானத்தை எடுக்க உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனா ரத்ன தெரிவித்துள்ளார். புதிய ஜனநாயக முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்துக்கு தெரிவான ரோஹித அபே குணவர்த்தனவை விட தாம் அதிக விருப்பு வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் என்ற சந்தேகம் காணப்படுவதாக அவர் மேலும் கூறியுள்ளார். எனினும் அரசியல் வட்டார தகவல்களின் அடிப்படையில் ராஜித சேனாரத்ன களுத்துறை மாவட்டத்தில் தனது கட்சி ஆதரவாளர்கள் 8000 பேருக்கு வேலை வழங்கியுள்ளதாகவும் வேலை வழங்கியவர்கள் கூட அவருக்கு இந்த பொதுத் தேர்தலில் முன்னுரிமை வழங்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் கீழ் கடந்த 2018ஆம் ஆண்டு இபாட் திட்டத்தின் கீழ் பிரதான நீர்ப்பாசன வாய்க்காலில் அமைக்கப்பட்ட கான்கிரீட் சுவர் உரிக்கு முறையில் அமைக்கப்படாத நிலையில் தற்போது இடிந்து விழுந்துள்ளது.
கிளிநொச்சி மாவட்டத்தின் பாரிய நீர்ப்பாசன குளமான இரணைமடு குளத்தின் கீழ் கடந்த 2015 முதல் 2018 ஆண்டு வரை இபாட் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள கட்டுமான வேலைகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்படவில்லை என விவசாயிகளினால் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில் முரசுமோட்டை ஊரிகான் ஆகிய பகுதிகளுக்கு நீரை கொண்டு செல்லும் பிரதான வாய்க்காலில் 2018 ஆண்டு இபாட் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள கான்கிரீட் சுவர்கள் உரிய முறையில் அமைக்கப்படாத நிலையில் தற்போது குறித்த கான்கிரீட் சுவர்கள் இடிந்து விழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுகத்தில் உள்ள களஞ்சிய சாலையிலிருந்து சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட பெருந்தொகை போதை மாத்திரைகள் இலங்கை சுங்க அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. புறக்கோட்டையில் உள்ள வர்த்தகர் ஒருவரினால் இறக்குமதி செய்யப்பட்ட பலகையிலான 36 ஒளிபெருக்கி பெட்டிகளில் மறைத்து வைத்து குறித்த போதை மாத்திரைகள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. இதன்படி 90 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 1.8 மில்லியன் போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த போதை மாத்திரை பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து விற்பனை செய்வதற்காக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல நாடுகள் அனுமதி மறுத்த கப்பல் ஒன்றிற்கு இங்கிலாந்து துறைமுகம் ஒன்றில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ள விடயம் அப்பகுதி மக்களை கொந்தளிக்க செய்துள்ளது. 20,000 டன் அமோனியம் நைட்ரேட் எனும் வெடிபொருளுடன் எம்மி ருபி எனும் ரஷ்ய கப்பல் ஒன்று வருவதாக வெளியான தகவல் பெரும் அச்சத்தை உருவாக்கியது. 2020 ஆண்டு லெபனான் தலைநகரான பெய்ரூட்டில் இதே அமோனியம் நைட்ரேட் வெடித்து 218 பேர் கொல்லப்பட்டார்கள், 7,000 பேர் காயமடைந்தார்கள். ஆனால் தற்போது இங்கிலாந்து வந்துள்ள எம்மி ருபி கப்பலில் பெய்ரூட்டின் ஒரு பகுதியை மொத்தமாக சேதப்படுத்திய அமோனியம் நைட்ரேட்டின் அளவை விட 7 மடங்கு அதிக அமோனியம் நைட்ரேட் உள்ளமை பெரும் அச்சத்தை உருவாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.